வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள தளபதி குமரன் பேசுறேன். இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடுல ஒரு இஷ்யூ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்னன்னா 4 மைனர்ஸ், அதாவது ட்ரக் அடிக்டட் மைனர்ஸ் ஒரு வட இந்தியரா ஒர்க்கரை தாக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த நியூஸ் உண்மைதான். இவர் சென்னையில இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல இந்த 4 பசங்க அவர்கிட்ட ரீல்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டதாகவும், அதுவும் சாதாரண ரீல்ஸ் இல்ல, அவங்க கத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ரீல்ஸ் செய்யணும்னு கேட்டதாகவும், அது அவரு மறுத்துட்டதாகவும், அதுக்காக அவங்க அவரை அங்க இருந்து அடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு 3 பேரு கத்திய மாறி மாறி எடுத்து அவரை தாக்கிட்டு, அதான் இன்னொருத்தர் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றதுக்காக ரீல்ஸா எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதான் நம்மளால இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலை இப்பெல்லாம் அசால்ட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு உண்மையாவே மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும், நம்ம தமிழ்நாட்டுல இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதும் இருக்கு. இது உண்மையிலே வருந்தத்தக்க செயல் தான். இதை நம்ம எந்த ஒரு நிலையிலையும் ஆதரிக்க முடியாது. தாக்குதல் நடத்தினவங்க ரொம்ப சிறார், ஒரு 17 வயதுக்குள்ளதான் அவங்களுக்கு இருக்கும்னு காவல்துறை நம்ம கிட்ட தகவல் கொடுத்துருக்காங்க. அதுல 3 பேர் அவங்க ஜுவனைல், அதுல சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஒருத்தர் ஏதோ மெடிக்கல் கண்டிஷன் சம்திங் காரணமாக ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தாக்கப்பட்ட நபர் அவர் பேரோட சுராஜ். அவர் ஒடிசா இல்லைன்னா மகாராஷ்டிரா, இங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க. இந்த ஆனா தமிழ்நாடு கிடையாது, அவர் வட இந்தியர் தான். அவர் வேலைக்காக ஏதோ விஷயமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதுதான் அவருடைய முதல் விசிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொன்ன மாதிரி நல்லா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த அந்த ரீல்ல பார்க்கும் போதே நம்மளால கண்டினியூஸா அதை பார்த்து முடிக்க முடியல. ரொம்ப ஒரு ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப கொடூரமாகவும் அந்த ரீல்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா, அது அந்த ரீல் ஒரு சின்ன ரீல்லே இவ்வளவு நடக்குது அப்படின்னா பின்னாடி எவ்வளவுலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரமாரியா வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வெட்டியிருக்காங்க. தலையில, மூஞ்சியில, கையில, அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ படத்துல காட்டுறதை விட ரொம்ப கொடூரமா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனால உண்மையாவே நம்ம சமூகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த போதை கலாச்சாரத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பயமாவும் ரொம்ப வருத்தமாவும் மனசுக்கு இருக்குதுங்கிறத நான் இந்த பதிவுல தெரிவிச்சுக்க விரும்புறேன். நம்ம இந்த போதைக்கு அடிமையாகாமலும் நமக்கு தெரிஞ்சவங்க அடிமையாகாமலும் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது இந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம கேள்விப்படும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அப்படிங்கிறதுதான் உண்மை. அதனால இது மாதிரி சம்பவங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா போதையை நம்ம சமூகத்துல இருந்து கம்ப்ளீட்டா ஒழிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் இயன்ற முயற்சிகளை நம்ம கட்சி சார்பாகவும் நம்ம கொள்கைகள் மூலியமாகவும் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தோல்மையோட கேட்டுக்கொள்றேன். கண்டிப்பா அந்த தாக்கப்பட்ட அந்த நபர் சூரஜ் அவர் குணமடைஞ்சு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் ஆன அந்த 4 பேர் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த இவ்வளவு கொடூரமா ஒரு மனுஷத்தன்மை இல்லாம ஒரு ஒரு சக மனுஷனை துன்புறுத்தி அதை ரீல் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பகிரக்கூடிய நிலைமையில நம்ம சமூகம் இருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம
போதைக்கு அடிமையாகாம, நமக்கு தெரிஞ்சவங்க அடிமையாகாம காக்க வேண்டியது நம்மளோட கடமையும், நம்ம சமூகம் வந்து எவ்வளவு வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோமோ நம்ம இந்த இன்சிடென்ட் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன். நம்ம கட்சி சார்பாகவும் நம்ம கட்சியோட கொள்கைகள் சார்பாகவும் நம்ம வந்து மக்களை சென்று அடையும் போது இதையுமே வந்து போதை கலாச்சாரத்தை பற்றியும் அதோட அதுல இருந்து நம்ம சமூகத்தை காக்கிற கடமையை வந்து நம்ம தெளிவா செய்யணுங்கிறத நான் வந்து இந்த வீடியோல வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம்.